வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு. ஒரு இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், செய்தி சேனலில் பாலிமர் நியூஸில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் 2 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் போய் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு. அப்போ அவருக்கு இருந்த ஒரு மரியாதை, வயசு, அவருக்கு நல்லா பணம் சம்பாதிச்சிருப்பார், சொத்து சேர்த்துருப்பார், எல்லாம் செஞ்சுருப்பார். பாருங்களேன், அப்போ அந்த பவர் அப்படின்றது இன்னும் நமக்கு பவர் வேணும், புகழ் வேணும், ஆடம்பரம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த வெறி. அதாவது தன்னோட சுய கௌரவத்தை விட்டுட்டு நம்ம யாரை எதிர்த்தோமோ, யாரை எதிர்த்து சண்டை போட்டோமோ, அங்கே ஒரு உப்பு சொப்பு இல்லாத காரணத்தை சொல்லி போறாரு அப்படின்னா இவர் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? இப்போ கடைசி அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ரிலேட்டட் வீடியோன்னு ஒன்று இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை மாத்திரம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சுவாமி நித்யானந்தா சொன்னது, அதை மாத்திரம் பாருங்கள் தயவுசெய்து. பவர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தான் எல்லாம் நாயா பேய அலைகிறாங்க. பணம், காசு, பவர் பவர் பவர். உண்மையாக இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.